ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாக்கவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர் தந்து இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தாலோ உடல் இச்சையாலோ ஆண் மகன் விருப்பத்தாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்ம எல்லாம் ஒரு அனுபவம் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். சில சமயத்தில் நம்ம இருட்டாக இருக்கும், இருட்டு அறை இருக்கும், அல்லது இருட்டான குசினியில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம். நம்ம எப்பயாவது லைட் இல்லாமல் நம்ம நடந்திருக்கிறோமா, போயிருக்கிறோமா? போனது இல்லையா? போயிருக்கிறீங்க? போனலையா சுஜன்? போயிருக்கிறீங்க. ஸோ இருட்டில் நம்ம நடக்கும் பொழுது தடுமாறுவோமா இல்லையா? தடுமாறுக்கிறீங்களா இல்லையா? விழுந்திருக்கிறீங்களா இல்லையா? தடுக்கி விழுந்திருக்கலாம் அல்லது இடிச்சிருக்கலாம். பல தடவை நானும் ரூமில் போயிட்டு அவசரமாக எதுவும் எடுக்கும் பொழுது ஐயோ காலில் அடிச்சிட்டேனே அப்படின்னு போய் சொல்ல, எனக்கே அந்த அனுபவம் நிறையா இருந்திருக்குது. இருட்டில் நம்ம போயிருந்தோம்னா தடுமாறுவோம், அப்படியே அலமோதுவோம், எதையாவது இடிச்சுக்குவோம், எதையாவது நம்ம தட்டி விழுந்துரும். இந்த அனுபவம்லாம் இருக்குதுல்ல? ஹலோ, ஹாய், எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ராத்திரி லேட்டாக போயிட்டீங்களா, சில பேர் இன்னும் தூக்கத்தில் அப்படியே இருப்பீங்க. ஸோ அதனால தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த இருளில் உதாரணத்துக்கு லைட் இல்லை, எலக்ட்ரிசிட்டி போயிடுச்சு, கரண்ட் இல்லை, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? மெழுகுத்திரையை கொளுத்துவீங்க அல்லது டார்ச் லைட். இப்போ டார்ச் லைட், ஃபோன் உடனே ஃபோனில் இந்த இடத்துல டார்ச் லைட்னா இங்கே ஃபாதர் ஃபோன், உடனே ஃபோன் எடுத்துருவோம்ல, தேடுவோம். இதுதான் இந்த ஒளி. நம்மளுடைய சூழ்நிலையில், இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இதை தான் பயன்படுத்துவோம். அதே சமயத்தில் ஒரு அறையில் போனோம், ஒரு ரைட்டை திறக்கிறதுக்கு முன் உள்ளுக்கு இருட்ட இடத்துல திடீர்னு உள்ளுக்கு போனோம்னா ரொம்ப இருட்டாக இருக்கும், ஆமாவா இல்லையா? அப்புறம் கொஞ்சம் நேரம் போகிறோன்னே அந்த இடம் கொஞ்சம் தெளிவாயிரும். அந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக இருந்தது, கண்ணில்
ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் பேர் வந்து ரொடாப்சின். ரொடாப்சின் என்ற ஒரு பொருள் நம்மளுடைய, அது ஊதா கலரில் உள்ளுக்கு இருக்கும். அந்த ரொடாப்சினுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த தன்மையை கொடுக்குது. ஸோ ரொடாப்சின் gives you the ability to see in the pitch dark situation. அதாவது அந்த இருளில் இந்த ரொடாப்சின் நம்மளுக்கு வந்து அதை கொஞ்சம் பார்க்க முடியும். ஆமாவா இல்லையா? அது அந்த ரொடாப்சின் கொடுக்குற ஒரு உதவி நம்மளுக்கு. அந்த ரொடாப்சின் வந்து இருளில் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை பயணம், ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை பயணத்தில் நாம் மங்களாக தெளிவு இல்லாமல் இருக்கிறோம்ல, அந்த நேரத்தில் ரொடாப்சின் உதவி செய்யாது. ஏன்னா வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த வெளிச்சத்தில் என்னத்துக்கு ரொடாப்சின்? எல்லாம் பார்க்க முடியுதே. டார்ச் லைட் தேவையா? டார்ச் லைட் தேவையில்லை. மெழுகுத்திரி தேவையா? மெழுகுத்திரி தேவையில்லை. ஃபோன் தேவையா? ஃபோனும் தேவையில்லை. ஆனால் இந்த கண்களும் சிறப்பாக தெளிவாக இருக்குது, தெரிந்து கொண்டிருக்கிறோம், கண்ணில் பார்க்க முடியுது. ஆனால் இந்த சூழ்நிலை எல்லாம் இருக்குது, கண்கள் இருக்குது, ஒன்று வெளிச்சம் இருக்குது, ஒளி இருக்குது. ஆனால் இந்த சூழ்நிலையில் நான் தடுமாறுறேனா இல்லையா? தடுமாறுறேனா இல்லையா? தடுமாறுறேன். தடுக்கி விழுவதில்லை, இந்த உடல் தடுக்கி விடுவதில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனோ தடவை தடுக்கி விழுந்து கொண்டிருக்கின்றேன். தடுக்கி விழுந்து கொண்டிருக்கிறேன்னா தப்பு தப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், தப்பு தப்பாக செயல்கள் செய்து கொண்டிருக்கின்றேன், பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அந்த சூழ்நிலைக்கு டார்ச் லைட்டும் உதவாது, ஃபோனும் உதவாது, என்னுடைய மெழுகுத்திரியும் உதவாது, ரொடாப்சினும் உதவாது. என்ன உதவும்? இன்றைய நற்செய்தியில் கேட்டோம்ல, தொடக்கத்தில் இருந்தே அந்த ஒளி இருந்தது. இந்த ஒளியை பற்றி தான் முழுமையாக, ஆரம்பத்திலே அந்த வாக்கு இருந்தது, அந்த வாக்கு ஒளியாக இருந்தது. அப்போ அந்த ஒளியில தான் நாம் வாழ வேண்டும் என்று அவர் அழைக்கின்றார். அப்போ இயேசு பிறப்பு அந்த மாட்டு தொல்வத்தில் அல்ல, இங்க பிறக்க வேண்டும். அதை உணர்த்துறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். ஸோ எவ்வளோ நம்ம வந்து அந்த ஒளியில வாழ்றோம். உங்க உடம்பை, உங்க உடலையே, உங்களுடைய ஆத்மாவை, இந்த ஆவியானவரை கேளுங்கள். நான் எவ்வளோ தப்பு செய்யாமல் இருந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்பு நான் 20 பாவங்கள் செய்தேன், உதாரணம். அப்புறம் காலப்போக்கில் அந்த பாவங்கள் குறையணுமா குறையக்கூடாதா? குறைஞ்சிருக்கணும். ஆனால் சில பேர் அப்போ 20 செஞ்சேன், இப்போது 40 செய்கிறேன். அப்போ உங்ககிட்ட ஒளி இல்லை, நீங்கள் டார்ச் லைட்டை தான் பாவச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அன்பார்ந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒளியை நிலைநிறுத்துங்கள். இன்றைய நற்செய்தியை போய் படிங்கள். மீண்டும் ஒரு தடவை யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் முழுமையாக படிங்களேன். எப்போ ஒரு சந்தர்ப்பம் இருந்தால், என்ன ஃபாதர் என்னோட புக்கை படிக்கிறதுக்கே நேரம் இல்லை, வாட்ஸ்அப்பை படிக்கிறதுக்கே நேரம் இல்லை இருந்தீங்களா? இருங்க அப்படியே. நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் இருளில் தான் இருப்பீங்க. அதனால அவரோட பிறப்பு எனக்கு ஒளியை கொடுக்கிறது. ஒளியிலே வர்றதுக்கு அவர் என்னை அழைக்கின்றார். இயேசுவோட நம்ம எத்தனோ வருஷம் திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கோம், எல்லா திருவிழாவும் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸும் அதே போல தான். ஒவ்வொரு கிறிஸ்துமஸும் வந்துட்டு போயிட்டு திருப்பி அப்படியே இருக்கிறோமே. அந்த ஒளியை இங்கே வாங்க வேண்டுங்க. இங்கே வந்திருந்தா, இங்கே இருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த அறையில் உள்ள இருள் கொஞ்ச நேரம் தான், அதை லைட்டாக போட்டால் அந்த இருளை போக்கிடலாம். ஆனால் இந்த மனிதன், என்னோட மனதில், இதயத்தில், என்னுடைய இந்த ஆத்மாவில், இந்த உடலில் இருக்கிற இருள் ஒன்னாலையும் போக்க முடியாது, யார் கொடுத்த மருந்தாலையும் போக்க முடியாது. இந்த உலகத்தில் பெஸ்ட் சர்ஜன் ஆல்சோ cannot heal you. ஆனால் ஒரே ஒரு சர்ஜன், ஒரே ஒரு டாக்டர், ஒரே ஒரு மருத்துவர், இயேசு கிறிஸ்து. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படி சொல்லும் பொழுது அவரை நீங்க உள்வாங்குங்க. என்னுடைய இயேசு தான் என்னுடைய மருத்துவர், அவரை நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். நான் நோயில இருந்தாலும் தெளிவாக இருப்பேன், நான் கஷ்டத்தில் இருந்தாலும் தெளிவாக இருப்பேன், நான் வேதனையில் இருந்தாலும் தெளிவாக இருப்பேன்.
அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்துக்கு நிலைக்கு நம்ம வரணும். அப்பத்தான் இந்த திருவிழா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மறுமலர்ச்சியும் கொண்டாடும். அந்த உணர்வுக்கு வரணுங்க. அந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா. திருப்பாடல்கள் 119, 105 வசனம். சரி, அதை கொஞ்சம் சத்தமா படிப்போம். எல்லாமே உற்சாக. ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் நான் செய்யும் பொழுது இந்த அந்த அணுக்கள் இங்க மாறுங்க. அதனால சத்தமா படிங்க. என் காலடிக்கு உம் வாக்கை விளக்கு. Every step that I take, it is God's word. என் பாதைக்கு ஒளியும் அதுவே. எத்தனை பேர் இறை வார்த்தையை படிக்கிறான்? படிக்கிறதே இல்லை. நல்ல கதை பேசுறதுலயே நேரத்தை போக்கிடுறோம். நல்லா வாட்ஸ்அப்ல நிறைய அனுப்புவோம் தெரியுமா? எல்லாம் குட் மார்னிங் அது அங்கே அனுப்புறது, குட் மார்னிங் அது அங்கே அனுப்புறது. பாதி குட் மார்னிங் நல்லா படிக்க முடியாதுங்க. முக்காவாசி குட் மார்னிங் படிக்கிறது இல்லை. நல்ல கருத்துக்களை அனுப்புங்க, அது தப்பே இல்லை. குட் மார்னிங் ஐ டிலீட், நான் டிலீட் பண்ணிடுவேங்க. 100, 1000 ஒரு நாளைக்கு எத்தனை குட் மார்னிங்? இறை வார்த்தையை படிங்களேன். ஒரு அம்மா எப்போதுமே எனக்கு குட் மார்னிங் அனுப்பிடுவாங்க. அந்த இந்த பிக்சர் இல்லை, ஃபாதர் குட் மார்னிங், ஃபாதர் குட் மார்னிங். நல்லவங்க தான், என்ன செய்யறது, என் மேலே பாசம், அப்படி பாசம் இருக்குது. ஆனால் எனக்கு நேரம் இல்லை பாசத்தை அனுக்கிறது, அதை ஏற்றுக்கொள்றது. ஆனால் நிச்சயமாக ஐ எம் அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் தட். பட் இறை வார்த்தையை இதில் தான் நம்ம வாழணுங்க, இதில் தான் நம்ம ஊறணுங்க. அப்போ பாருங்க, நீங்கள் எவ்வளோ மகிமையாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன். ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. ப்ரிஸ்கிரிப்ஷன் அது ரொம்ப டாக்டர் போகிறோம்ல, அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாருல, அந்த உங்களுக்கு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்க முடியும், வேற ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாது. ஆண்டவரோட வார்த்தையில் நீங்கள் ஊறி வாழுங்கள், அவர் உங்களுக்கு ஒளியாக இருப்பார். ஆனால் நான் பார்க்குறேங்க, சில பேர் இன்னைக்கு ஆமாம் பூசைக்கு வார்த்தை பூசை இருக்குல்ல, மறந்துட்டேன். சில பேர் வாழ்க்கையில் அப்படியே ஒரு நாள் ரசனை இல்லாமல் இருக்குதுங்க, அப்படியே இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ்க்கும் அப்படிதான். இது எங்கே வந்திருக்குது? கிறிஸ்துமஸ்க்கு வந்திருக்குதா இல்லை ஒரு சாவு பூசைக்கு வந்திருக்குதான்னு தெரியல. சில பேர் சாவு பூசையில் பின்னால் நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், போயிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. சில பேர் திருமணத்தில் வந்து அப்படியே அப்படியே கவலையாக இருக்கும், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் எடுத்துட்டானே அப்படின்னு. இது மாதிரியே போயிட்டு இருக்குது வாழ்க்கை. நீ சரியாக ஸ்ட்ராட்டஜி பண்ணல, நீ சரியாக ஸ்ட்ராட்டஜி பண்ணிதான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு கிடச்சிருக்கோம். நீ தான் ஏமாந்து போயிட்டா, அப்புறம் என்ன தேவை? கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு கிடைக்காதுன்னா என்ன செய்யறது? ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்போங்க. அவருடைய ஒளியில் நம்ம வாழ்வோம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த திருப்பலியில் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஏனென்றால் அந்த ஒளி நம்மிடம் இருக்கிறார், அந்த ஒளி நம்மளை வழி நடத்துவார். நீங்கள் அந்த ஒளியை பிடித்து கொள்ளுங்கள். எந்த இருளாக இருந்தாலும் சரி, அவரை நீங்கள் வைத்து கொண்டீர்களால் இந்த உலகத்தில் நீங்கள் சிறப்பாக வாழ்றதுக்கு அவர் அந்த வலிமையும் வல்லமையும் கொடுப்பார். ஆமீன்.